கடலை மாவு பூந்தி போட்டு அப்படியே பாவு காய்ச்சிட்ருக்கேன். லட்டு பிடிச்சிடலான்னு வெறும் பாவு காய்ச்சிட்டு அப்படியே ஏலக்காய் போட்டு பூந்தி போட்டு அப்படியே லட்டு பிடிக்க வேண்டியதுதான். ரொம்ப ஈஸிங்க பலகாரம்லாம். நம்ம நினைக்கிற மாதிரியே இல்லை, ரொம்ப கஷ்டமே கிடையாது. இங்கே பாருங்கள், போட்டுட்ருக்கேன் பாருங்க. கடலை மாவு கரைச்சி இதில் இப்படி ஊற்றணும். கரைச்சிட்டு நான் வாங்கினது ஆசீர்வாத். இந்த மாதிரி பூந்தி மாதிரி பண்ணிவிட்டு பாவு காய்ச்சிருக்கோம். லட்டு பிடிச்சிடலாம். பாருங்க, பூந்தி ரெடி ஆகுது. பாவு காய்ச்சி அப்படியே கொஞ்சம் மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி லட்டு பிடிச்சிட வேண்டியதுதான். ரொம்ப ஈஸி பாருங்கள். ஆகிட்டுருக்கு. லைட்டாக தான் உப்பு போடணும். போட்டு நம்ம பூந்தி ஆக்கிட்டு நம்ம லட்டு பிடிக்கும்போது கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் போட்டால் போடலாம், கொஞ்சம் ஏலக்காய் போட்டு பாவு காய்ச்சி அப்படியே உருண்டை பிடிக்க வேண்டியதுதான். ஆயிடுச்சுங்க பாருங்கள். அப்படியே மிக்சியில் போடலாம். போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி பாருங்கள். மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி அப்படியே ஜீராவில் போட்டுற வேண்டியதுதான். பாகில் பாருங்கள், மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டியாச்சு. பாருங்கள், ஜாரில் போட்டு பண்ணிட்டோம். நெய் அளவாக போட்டுக்குங்க. இது மாதிரி போட்டு கலக்குங்க. பாவு காய்ச்சிட்டோம். பாவில் இந்த மாதிரி போட்டு நல்லா கலந்துக்கணும். கலந்து அப்படியே லட்டு பிடிக்க வேண்டிய பாருங்கள். பாவில் போட்டு நல்லா கலரி உருண்டை பிடிக்க வேண்டியது தான். பாருங்கள், இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. லட்டு ரெடி. பாருங்கள், சுவையான லட்டு ரெடி. செஞ்சுட்டு நீங்களே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் லைக் போட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்கள் எதுவும் லைக் பண்ணவே மாட்டீங்க. நிறைய போட்டுக்க. பாருங்கள், சூப்பரான லட்டு ரெடி. தீபாவளி பலகாரம் எல்லாம் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இன்றைக்கி லட்டு பண்ணியிருக்கோம். ரவா லட்டு, மைதா மாவு சிப்ஸு, கடலை உருண்டை, வேர்க்கடலை வெல்லம் போட்டு செஞ்சுருக்கோம். எப்படின்னு பாருங்கள். இந்த வருஷம் தீபாவளி வாழ்த்துக்கள் எல்லாருக்கும், அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பாருங்கள், எங்கள் தீபாவளி பலகாரம் ரெடி. எல்லாம் செஞ்சு ரெடி பண்ணிட்டோம்.